ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். முதல் நம்ம பொசிஷனு. ஸோ இன்றைக்கி பொசிஷனில் தேவையில்லாத ஒரு இன்ட்ராடேயில் ஒரு பொசிஷன் ஃபின் நிஃப்டியில் எடுத்தேன். தேவையில்லாமல் இந்த லாஸை போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எடுத்துருக்க மாட்டேன். ஓகே, நம்ம எடுக்கலாம். லிமிட்டட் ரிஸ்க்கு தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஒரு அயன் ஃப்ளையும் டவுன் சைடில் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டும் போட்டேன். மேக்ஸிமம் ரிஸ்க் இது தான். ஸோ அதனால் மார்க்கெட்டை அப்படியே விட்டுட்டேன். எங்கே அது மேலே 200 பாயிண்ட் ஏறணும். ஸோ அப்படியே விட்டாச்சு. ஸோ அது ஒரு தேவையில்லாத ஒரு லாஸு. பார்க்கலாம், நேற்று வந்தது அப்படியே இன்றைக்கி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 5000 பார்த்தேன் ஃபுல்லாக நெட்டாக ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 970 வந்து லாஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும். பேங்க் நிஃப்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 கொடுத்துட்டு இருந்தது. அவன் இப்போ நெகட்டிவே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்க்கலாம். அதே பொசிஷன் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. மிட் கேப் நிஃப்டி மட்டும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு சொல்ல தேவையில்லை. நான் இங்கே உஷார் ஆகும்போதே இங்கேயே நான் உஷார் ஆயிருந்தேன். பட் வந்து லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்றதுனால கொஞ்சம் தைரியத்தில் விட்டுட்டேன். வேறு எதுவும் இல்லை. நான் பிபி டைனமிக்கை உடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 12 மணிக்கே 12:30க்கே உடச்சிருச்சு. ஸோ உடச்சதுமே ஸ்டிப்பான ஒரு 230 பாயிண்ட் டவுனு. நல்ல ஒரு டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டு ஒன் சைடு தான் அடிச்சது. எங்கேயுமே வந்து க்ளூலாம் கிடையாது. ஒரு சில நேரம் மட்டும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஒரு மூவ் கொடுத்தது. அது பேங்க் நிஃப்டியில் நல்லாவே தெரிஞ்சுது. அதையும் நம்ம வந்து பார்த்தாகணும். பட் நல்ல ஒரு டவுன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். நிறைய ஸ்டாக்ஸு நல்ல ஸ்டாக்ஸு நல்ல ப்ரைஸில் இருக்க மாதிரி தெரியுது. தெரியல, வாங்கலாமா இல்லைன்னு கூட தெரியல. ஓகேங்களா, இங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுவுமே இருக்குது. பட் மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் பார்த்துடலாம். கம்ஃபர்டபுள் ஆகி கொஞ்சம் வந்து மாற்றமாக இருக்குது. மேலே போனால் பயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. கால் செல்லர்ஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு மார்க்கெட் இங்கே இருந்தாலும் நல்லது, இல்லை கொஞ்சம் ஒரு 200-300 பாயிண்ட் கீழே போனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பட் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த செல்லர்ஸ் எல்லாம் அடி வாங்குவாங்க அப்படின்றது இந்த ஐவி கரெக்டாக நமக்கு சொல்லி கொடுத்துருது. ஆனால் பாருங்கள், நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி இங்கே இருக்கிற கால் செல்லர் அகெயின் வந்து ஒரு பயத்தை உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டவுன் எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ இந்த மணியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டவுன் எதுக்குன்னே தெரியல. 4 மணிக்கு நமக்கு சிபிஐ டேட்டா வந்திருந்தது. அது வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அதுக்கு மார்க்கெட் இறங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியலை. நான் செக்லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை நம்ம அங்கே வந்து பேசலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி இதில். ஸோ பேங்க் நிஃப்டி இதில் நாளை இதை நம்ம பார்க்கும்போது ஓஐ சேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து கால் வந்து கிட்டக்க வந்துட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன். ஸோ அதனால தான் ஐவி வந்து மேலே போனால் பயம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 51,200 கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரைடல் ஃபார்மாக இருக்க மாதிரி இருக்குது. 51,000 நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. 51,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 52,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பார்க்கலாம். பட் வந்து புட்டோட விஷயங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி வேண்டாம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தது. நாளைக்கு கூட வந்து கோட்டை திருப்பி போடுவாங்க. பட் பார்க்கலாம். அண்ட் இதுதான் விஷயம். நம்ம அங்கே பார்த்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் ஸ்பைக்கு நிறையவே இருந்த மாதிரி நான் பார்த்தேங்க. ஸோ அந்த ஸ்பைக்லாம் எதுக்கு தான் இருக்குன்னே தெரில. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரத்துலலாம் மார்க்கெட் இங்கிட்டு 200 பாயிண்ட் அங்கிட்டு 200 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பைக்கில் இருந்தது. பார்க்கலாம். 51,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்படிலாம் 51,500 இதுக்கு நடுவில் முடியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்ட்ராடல் பாயிண்ட் 400 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. இல்லை நான் ஒரு 400-500 பாயிண்ட் ஏறி தான் முடிப்பேன் அப்படின்னு நினச்சா கூட பேங்க் நிஃப்டி ஈஸியாக ஏறி முடிக்கும். அதை வந்து ஸ்டாப்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லலாம். அண்ட் எஃப்ஐயோடைய விஷயங்கள், எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி, இது நேற்றோட டேட்டா. நேற்றே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நெட்டாக 335 கோடிக்கு இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு செல் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னே வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியலங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக வந்து தெரியலை. பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கிற விஷயம் வந்து ரொம்பலாம் ஷேட் ஆகலை. பட் ஏன் மார்க்கெட் டவுன் ஆச்சு கண்டிப்பாக எனக்கு புரியலை. மேபி பர்பஸாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஃபின் நிஃப்டிக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. பார்க்கலாம் நாளைக்கு இது வந்து உண்மையாக இல்லையான்ட்டு தெரியும். ஓகேங்களா. பட் நேற்று இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு டவுன் வந்திருக்கக்கூடாது. பார்க்கலாம் இன்றைக்கி டவுனுக்கு என்ன மாதிரி அவங்க ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம்.
ஸோ அப்போ ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்துலாம் நண்பா. இன்றைக்கான டவுனு நான் மேபி இதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா காரணம் பெருசாக வந்து தெரியல. யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு மாதிரி செல்லே தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம டைம் 4 மணிக்கு நமக்கு சிபிஐ டேட்டா கொடுத்துருந்தாங்க. 6.21 இருந்தது. ஸோ இதை நம்ம எதிர்பார்த்தது 5.81க்கு. பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் நிறைய ஆயிருக்கு. அப்படின்றதுனால மார்க்கெட் இதை எதிர்பார்த்துச்சான்னு தெரியல. பட் வந்து இது அதிகம்தான், அதிகமாக வரும் தான் எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் இறங்குச்சா அப்படின்ற மாதிரி தெரியல. இது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த டேட்டா. இந்தியா விக்ஸு இந்த இறக்கத்தில் ஒரு 2.5% ஏறி இருக்குது. கம்மி தான், பட் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட் இறங்குனது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். அண்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஐவியோட ரேஞ்சை நம்ம பார்த்தோம். டவுன் சைடில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று இங்கே கன்சாலிடேட் இல்லைனா டவுன் சைட் மாதிரி இருக்குது. ஹையர் சைடில் வந்தால் மார்க்கெட் பயப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஒரு 400 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்டாக ரவுண்டாக எடுத்துக்கிட்டாலும் 50,700க்கும் இந்த பக்கம் 51,700க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் நாளைக்கு ஒரு வால்டைல் கண்டிப்பாக இருக்கும். எந்த சைடுன்றது தெரியலை. அண்டு டெக்னிக்கல்ஸை இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நீட்டமான ஒரு பாராக இருந்திருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டிப்பான ஃபாலு. ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரையும் வீக்காக தாங்க இருக்குது. ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து வீக்காக தாங்க இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனாமிக்கில் சூப்பராக வந்து காட்டி கொடுத்துருச்சு எப்போவோ. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்தே 1% மேலே மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு. இதை டெக்னிக்கல்ஸாக எடுத்துக்கோங்க. ஃபர்தராக இது உடைக்கும்போது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட வந்து போகும். கூடவே பிபி டைனாமிக்கில் 5 மினிட்ஸில் அந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டவுனுக்கான விஷயம் வந்து இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் வந்து தெரியுது. நிஃப்டி பாதியாக இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி அப்படியே ஹோல்ட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் கேப் நிஃப்டி ஹோல்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நிஃப்டியில் ஒரு தாக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இல்லை. மேபி நாளைக்கு ஒரு ஆட்டம் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நல்லாவே வந்து ஷேடாக இருக்குது. புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்க. அதுதான் உண்மை. எல்லாத்துலேயுமே புட் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. நிஃப்டியில் ரொம்பவே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இறங்கியிருக்கு. ஸோ அது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு தாக்கம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு மூவ் கொடுக்கும்போது ஷார்ட் கவருக்கு கண்டிப்பாக இந்த கால் செல்லரை ட்ராப் பண்ண தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கால் செல்லர்ஸ் மொத்தமாக வந்து டம்ப் பண்ணி மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் கூட கீழே கொண்டு போயிடலாம். நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் ஒரு மாதிரி நெகட்டிவ் டு ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஃப்ளாட்டு தான். அண்டு யூகே ஜெர்மன் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் வந்து டவுனில் தான் இருக்குது. கோல்டு டவுனில் இருக்குது. கிரிப்டோ வந்து ஏறிக்கிட்டே போகுது. நியர்லி வந்து 90,000 வந்து டச் ஆக பார்த்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு $70 மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். $70 இருந்தால் $90,000 ஒரு பிட்காயின் அப்படின்ற ஒரு மைல்ஸ்டோனை வந்து பதிச்சிருக்கோம். பார்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் வந்து செல்லிங்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ராட்டஜிலையும் கொஞ்சம் வந்து ஹெட்ஜிங்லேயும் இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.